ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். ஆமே, ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஜீசஸ். முடிந்தவர் கண்களை மூடி அப்படியே எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, யாரையும் பார்க்க வேண்டாம், நாம் தேவனை பார்க்க போகிறோம். நாம் தேவனை பார்க்க போகிறோம். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர். அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். பிள்ளைகளை குறித்ததான கவலைகளை அவர் நீக்கி போட அவர் போதுமானவராயிருக்கிறார். குடும்பத்தை குறித்ததான வேதனைகளை அவர் நீக்கி போட அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் எளியவனின் சத்தத்தை கேட்கிற தேவன். அவர் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். அவருடைய சாயலாக படைத்த நம்மளை அவர் எப்படி கைவிடுவார்? நம்மளை அவர் எப்படி கைவிடுவார்? அவருடைய சிருஷ்டியாக நம்மளை வைத்திருக்கிறாரே, நம்மை எப்படி அவர் கைவிடுவார்? யாரையும் பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரமாக ஒரு 10 நிமிடம் மாத்திரம் அவரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை திருப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப போதுமானவராயிருக்கிறார். 2 கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தி, வானங்களுக்கு நேராய் உயர்த்தி கொஞ்ச நேரமாக அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்முடைய பக்கத்தில் உள்ளவர்களை அல்ல, நம்முடைய உறவுகளை அல்ல, சொந்தக்காரர்களை அல்ல, நாம் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நாம் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். அவர் நம் தேவன். இக்கட்டு நாளில் நமக்கு துணையாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. அப்படி ஆவிக்குள்ளாக நிரம்பினவர்களாக யாரையும் பார்க்காம தேவனை மாத்திரம் பாருங்க. எங்கே 2-3 பேரை நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். உலாவுகிற தேவன் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கூக்குரலின் கண்ணீரையும் அவர் துடைப்பதற்காக உங்கள் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளவர். அவர் யெகோவா தேவன். அவர் யெகோவா தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். அநேக நாட்களா அழுது கொண்டு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? என் பிள்ளையின் சூழ்நிலை எப்பொழுது மாறும்? என் சிறையிருப்பு எப்பொழுது மாறும்? என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்பொழுது மாறும்? கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? என் கர்த்தர் கம்பீரமாய் அறுக்க செய்வார். என் கர்த்தர் அதை கம்பீரமாய் அறுக்க செய்வார். ஓ, பெற்றுக்கொள்ள விரும்பப்படுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு விதைக்கிறவன் அதை கம்பீரத்தோடு அறுப்பார். கம்பீரத்தோடு அறுப்பார். இந்த நாட்களிலே கண்ணீரை விதைத்திருங்களா? இந்த நாட்களிலே கண்ணீரை விதைத்திருங்களா? ஒரு நாட்கள் வரும், ஒரு நாட்கள் வரும். அதற்காக காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா கம்பீரத்தோடு அறுக்க வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். அறிக்கை செய்யுங்க. அவர் பெரிய காரியங்களும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையுள்ள ஏவைகள்
ஆசீர்வதிக்கப்படும். கரத்தை உயர்த்தி எங்கள் தேவனாய், எங்கள் தேவனாய், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வசனம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் ஆயுதமாயிருந்து நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனாய், எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனாய், தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எங்கள் தேவனாய், எங்கள் தேவனாய், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வசனம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கடைசியாக எனக்கு எதிராய் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனாய், எனக்கு எதிராய் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிச்சயமாகவே நிர்மூலமாய் போய்விடும். எங்கள் தேவனாய், என் பலன் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனாய், எந்தன் தேவனாய், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வசனம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நம்ம ஜனங்களுக்காக, தேசத்திற்காக திறப்பிலே நிற்க வந்திருக்கிறோம். சாலமோன் அந்த ஜபத்தை தான் ஏறெடுத்தான். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களை ஆண்டவரை வழி நடத்துவதற்கான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேட்ட பொழுது ஆண்டவர் அவன் கேளாத ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தான். அவன் கேளாத ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஒருவேளை இங்க சிலர் ஒரு கண்ணீரோடு இருக்கலாம். என் சூழ்நிலை எப்பொழுது மாறும்? என் சூழ்நிலை எப்பொழுது மாறும்? ஓ, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிற தேவன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிற தேவன். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், கொஞ்ச நேரமாக நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவைகளில் எல்லாம் நிறைவேறினது. அவைகளில் எல்லாம் நிறைவேறினது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய நல் வார்த்தைகளில் அவைகளில் ஒன்றும் குறை போகாது. அவைகளில் ஒன்றும் குறை போகாது. அவைகளில் எல்லாம் நிறைவேறும். ஆமென், 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 ஆமென். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல போறீங்க? ஆண்டவரே, முடிவு பரியந்தம் எங்களை வழி நடத்த நீர் போதுமானவர். முடிவு பரியந்தம் எங்களை வழி நடத்த நீர் போதுமானவர். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். யார் என்னை விட்டு போனால் என்ன, என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியா யார் எனக்கு விரோதமாய் எழும்புவார்? யார் எனக்கு விரோதமாய் எழும்புவார்?
என்னோடு கூட அவர் உண்டு, என்னோடு கூட அவர் உண்டு. அவர் நம்மளை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். கடைசியாக 2 கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க. எனக்கு எதிராய் வரும் நிர்மூலமாய் போய்விடும் எங்கள் தேவனா, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எங்கள் தேவனா. என் ஆரோக்கியம் தேவதானமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கியம் தேவதானமே, எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் தேவனாய், எங்கள் தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் நல்ல ஒரு தெய்வ பிரசன்னத்திலே ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார். ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிதியோனோடு ஆண்டவர் பேசுகிறார். பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம் தேசத்திலே. இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்க முடியாத சூழ்நிலை. மிதியானர்கள் சத்துருக்கள் வந்து விதையை கெடுத்து போட்டு போகிறார்கள். புசிப்பதற்கு ஆகாரத்தை கூட சேர்த்து வைக்க முடியலை, விதை விதைக்க முடியவில்லை. சத்துரு தீவிரமாக வந்து அழித்து போட்டு போடுகிறான். பயங்கரமான காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். நெருக்கப்படக்கூடிய சூழ்நிலை, பயங்கர பிரச்சனை, போராட்டத்தோடு சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பயங்கர பிரச்சனையில் இருக்கிறாங்க. நீங்கள் 3வது வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆயிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆயிலும் வைக்காதே போவார்கள். ஆகாரத்தையும் மாடுகள் ஆடுகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார்கள். சாப்பிட முடியாத சூழ்நிலை, கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாத சூழ்நிலை. சத்துரு வந்து வாரிக்கொள்ளுகிறான். கோதுமைய ஆலையில வச்சு அதை சரி பார்ப்பதற்கு பதிலாக சற்று ஓரத்தில் போய் கிதியோன் அதை சரி பார்த்து கொண்டு இருக்கிறான், போரடித்து கொண்டு இருக்கிறான். பயம், பயங்கரமான பயம். என்ன நடக்க போதோ தெரியலையே. விதைச்சு அதை சாப்பிட முடியல ஜனங்களால. பிசாசின் ஆதிக்கங்கள், சத்துரின் ஆதிக்கங்கள் பயங்கரமாய் நெருக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில பயந்து போய் போரடித்துக் கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தேவன் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். கோலியாத் பயங்கரமான பராக்கிரமசாலி. கோலியாத் பக்கத்தில் யாருமே போக முடியாது. கோலியாத் பக்கத்தில் ஒரு சத்தம் போட்டா போதும், அப்படி ஜனங்கள் எல்லாம் அலறி அடிச்சு ஓடுவார்கள். அவனுடைய சத்தத்திற்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாத அளவுக்கு பராக்கிரமசாலி. ஆனால்
ஒரு கல் அவனை வீழ்த்தி விட்டது. அல்லேலூயா. சவுல் தேவனுக்கு பயந்த மனுஷன், இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவாக, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த மனிதன். சவுலை குறித்து பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனை விட்டு வழி விலகின உடனே ஒரு அமலேக்கினுடைய ஒரு பட்டயத்திற்கு இரையானது போல மடிந்து இரையாகிவிட்டான். பராக்கிரமசாலிகள், உலகத்தில் உள்ள பராக்கிரமசாலிகள் கல்லுக்கு இரையாகி விடுவார்கள், பட்டயத்துக்கு இரையாகி விடுவார்கள். ஏன்? சரீரத்தில் பலவீனம் வந்தாலே இரையாகி விடுவார்கள். உலகத்தில் உள்ள பராக்கிரமசாலிகள் அவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும், ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் பலவீனம் அவர்களை தாக்கி அவர்கள் மடிந்து விடுவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயந்து கொண்டிருந்த மனுஷன், எல்லாவற்றையும் இழந்திருந்த மனுஷன், நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நீங்க தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து விளைச்சலை கெடுத்துட்டு போறாங்களே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி என்று வேதனையோடு இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த பகுதியில் கிதியோன் சொல்றாரு, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்த ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு சொன்ன ஒரு கேள்வி எழும்புது. எங்க கூட இருந்தா ஏன் இது நடந்திருக்கணும்? ஏன் சத்துரு விருத்த சேதனம் இல்லாதவன் எங்கள் நிலத்தை கெடுத்து கொண்டு போறதற்கு ஏன் நடந்திருக்கணும்? அன்னைக்கு கிதியோன் கேட்ட கேள்வி இன்னைக்கும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தெய்வத்தை ஆராதிக்கிறேனே, ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறேனே, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேனே, ஊழியம் பார்க்கிறேனே, என்னுடைய நேரத்தை எல்லாம் கர்த்தருக்கு செலவழித்தனே, ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி கேள்விக்குறிகள் இருக்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு உள்ள கேள்விக்குறி இன்னைக்கும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே அலைசடித்துக் கொண்டு இருக்கிறது. ஏன் வாழ்க்கையில் இது நடக்குது? ஏன் குடும்பத்தில் நடந்தது? ஏன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்தது? ஏன் சகோதரிய வாழ்க்கையில் நடந்தது? என் குடும்பத்திலேயே இது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அநேக கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஏன்பா என் குடும்பத்தில் கர்த்தர் எங்க கூட தானே இருக்காரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளதே. நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா ஏன் இந்த சம்பவம் நடக்கணும்? ஆண்டவரே, ஏன் இந்த சம்பவம் நடக்கணும்? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம தான் நடத்துகிறார். சில நேரங்களில் ஏன் இந்த மாதிரி சம்பவம் வந்தது என்று சொன்னால், 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்து இருக்கிறார். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 7 வருஷம். சில நேரங்களில் சில பாடுகள், உபத்திரவங்கள் சில பகுதியில் ஏன் நமக்கு வருது அப்படின்னாக்கி ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஏன் வந்தது? ஒரு கேள்விக்குறியில பதில் விடை கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு பெரிய தெய்வ மனுஷர் உங்க வீட்டில் ஒரு பயங்கர பிரச்சனை. அவங்க சொல்றாங்க, பிரதர், ஏன் தான் அந்த பிரச்சனை வருதோ எனக்கே தெரியல, நான் நல்லா ஊழியம் பண்றேன், ஆனால் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. என் மனைவியை பார்த்தாலே எனக்கு ஒரு எதிரியை பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் நானும் என் மனைவியும் கூடி ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், ஆனால் வீட்டுக்குள்ள வந்தாலே எனக்கு அவளை என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில. ஊழியக்காரர் சொன்ன ஒரு சாட்சி. நல்லா ஊழியம் பண்றோம் பிரதர், நிறைய ஆத்துமாக்கள் இருக்காங்க,
ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு என் மனைவிக்கும் சரியான ஒரு காரியங்கள் இல்லை. எனக்கு நிறைய நேரம் கேள்விக்குறி, ஏன் இது நடக்குது, ஏன் இது நடக்குதுன்னு ஒரு கேள்விக்குறியோடயே இருக்கிறேன் பிரதர். என் கேள்வி, நான் பிரசங்கம் பண்றேன், பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர நிறைய காரியங்களை ஆழமாய் போதிக்கிறேன். இந்த ஒரு கேள்விக்குறிக்கு எனக்கு பதில் இல்லை, பதில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், பிரதர் பதில் வேதத்தில் இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணி உங்களை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கேள்விக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா. கேள்விக்கு பதில் வேதத்தில் இருக்கு. உங்க குடும்பத்தில் நடக்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா நீங்க தனி ஜெபத்தில் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னாக்கி, ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களில் செய்தி எடுக்கும்போது ஜனங்களுக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று தான் செய்தி எடுக்கிறீர்கள். ஜெபத்தில் எனக்கு என்ன ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க, சரியாயிரும். அல்லேலூயா. இவர் தனியா இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார், சில காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். சில பகுதி அந்த ஊழியக்காரை விட்டு கடந்து போறதுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். இடையில ஒரு நாள் பார்க்கும்போது, பிரதர் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கீங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் மற்றவங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணு, ஜனங்களை பா, நீ ஆவில, ஏய் நீ ஜெபிக்காம வந்துட்டியா, நீ ஜெபம் பண்ணும் பாரு, உனக்கு தசம பங்காளிக்க கொடுக்க முடியலையா, அப்ப ஏதோ உனக்கு தருத்திரம் பிடிச்சிருக்கு, நீ நல்லா ஜெபம் பண்ணும் பாரு. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு பிரச்சனை. ஆனால் இவர் தன்னை பரிசோதித்து பார்த்தபோது, தேவனுக்கு எனக்கு உள்ள உறவு கரெக்டா இருக்கா, சரியா இருக்கா, நான் தேவனோடு சரியான பகுதியிலே நடக்கிறானா என்று சொல்லி கேட்கும் போது, ஆண்டவர் சில காரியத்தை விட வேண்டிய பகுதியை விட சொன்ன போது, இப்போ அவர் சொன்னாரு, என் குடும்பம் இன்னைக்கு பரலோகமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஓ ராகாத்தா ராபா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னார், விட வேண்டிய பகுதியை விட்டு விட்டோம் என்று சொன்னார், குடும்பத்தை பரலோகமாக மாற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நிறைய குடும்பத்துல ஆண்டவர் பேசுகிறார், தீர்க்கதரிசனமா பேசுகிறார். நிறைய குடும்பத்துல வெளியே நீங்க சுவிசேஷம் சொல்லலாம், வெளியே நீங்கள் ஆண்டவர் நன்மை செய்கிறார், அற்புதம் செய்கிறார் என்று சொல்லலாம், நிறைய காரியத்தை செய்யலாம், ஜெபிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம். உங்க குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் சில விட வேண்டிய பகுதியில் விடும்போது கர்த்தரே அசைவாடுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. கல்யாணம் முடிஞ்சு ரட்சிக்கப்பட்ட புதுசுல, சரி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வாலியத்திலே ரட்சிக்கப்பட்டோம். விசாகப்பட்டினத்தில் இருக்குச்சல, இங்க தான் இருக்கிறேன்னா உலகத்தில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான்னு சொன்ன போல. ஏன்னா 10 நாள் தான் இருப்போம், வெசலுக்கு போயிட்டு வந்து 10 நாள் இருப்போம். 10 நாளும் அங்கே இருக்கிற ஒரு பீச்சை விடுறே கிடையாது. நானே மனைவி பீச்சுக்கு போவோம், ஐஸ் பார்க்கு போவோம், எங்கெங்கெல்லாம் போவோம். ஆஹா, நான் நினைச்சேன், சார் வேஸ்டா 31 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோமே, ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா, 6 வருஷத்தை வேஸ்ட் ஆகிட்டேன்னு நினைச்சேன். அல்லேலூயா. விசா பணத்தெல்லாம் முடிஞ்சிட்டு தூத்துக்குடிக்கு வந்திருந்தேன். வந்திருக்கும் போது குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், காரியங்கள் பார்த்து பயங்கர டக்கா போரு சண்டை. அப்ப நினைச்சேன், ஏன்டா கல்யாணத்தை கேட்டேன். அல்லேலூயா. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பீங்களே, ஏன்பா தெரியாமல கல்யாணத்தை கேட்டுட்டேன், தெரியாமல பிள்ளைய பெத்துட்டேன். ஒரு அம்மா சொல்றாங்க, இப்படி இவன் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே கழுத்தை முறிச்சிருப்பேன். இது என்ன கோழியா இல்ல வெள்ளரிக்காயா? இல்லையா? விட வேண்டிய பகுதியை விடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. என் வாழ்க்கையில நான் விட வேண்டிய பகுதியை விட்டதினாலே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ததினாலே ஒரு நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். விதை விதைக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு அவர்களை ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ, ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார், ஒரு பராக்கிரமசாலி எழுப்பினார், கர்த்தரை விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சுங்க, பராக்கிரமசாலியே உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா
கை கொடுத்தா தான் தூங்கிடக்கூடாது. மத்த பசி டைம்ல அப்படி சொக்கட்டை போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நிறைய பேரோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆபிரகாமோடு பேசி இருக்கிறார், ஈசாக்கோடு பேசி இருக்கிறார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். பஞ்ச பிரச்சனையிலே, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு தேசத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடும்போது, போகாத, இந்த இடத்துல வாசம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். யாக்கோபு தாய் தகப்பனை விட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், வழியில எல்லாம் உன்னை காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். திடீரென்று சொன்னார், உன் தகப்பன் வீட்டுக்கு போ, உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். எகிப்து தேசத்திலே யோசேப்பு அதிகாரியாக இருக்கும்போது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடனே தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகும்போது யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்பட வேண்டாம், உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகளோடு அப்போஸ்தலனாகிய பவுலோடு சொன்னார், உன் கூட நான் இருப்பேன், உன் கூட இருப்பேன். இந்த தேசத்திலே, இந்த இடத்திலே, இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் உண்டு, நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி பவுலை திடப்படுத்தினார். நிறைய பிள்ளைகளோடு, நிறைய தேவ மனிதர்களோடு கர்த்தர் இருந்தார், நடத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை, கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னது போல இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட. அவங்க கேட்கிறாங்க, என் கூட இருந்தா ஏன்பா அந்த பிரச்சனை வந்திருக்கணும், ஏன் பிரச்சனை வந்திருக்கணும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? நேரம் இல்லை, ஒரு 2 காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு தேவ மனிதனோடு தேவன் இருந்தால் என்னென்ன காரியம் செய்வார்? நிறைய உண்டு, கிட்டத்தட்ட 25 பாயிண்டுகள் உண்டு, எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண முடியாது. நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. திருப்பிக் கொள்ளலாம். அதே 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, போதும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னைக்கு, இருக்கிற இந்த பலத்தோடு அதான் சொல்வார் ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு கார் தாங்க, பைக்கு தாங்க, வீடு தாங்க, அது தாங்க, இது தாங்க, எனக்கு நல்ல பலன் தாங்க. நான் போன உடனே சத்துருக்கெல்லாம் ஓடணும், போன உடனே எல்லாம் முழங்கால் படிட்டு எல்லாம் நினைச்சிட்டு போங்க. அன்னைக்கு தான் 10 பேர் கள்ள தூக்கிட்டு வருவான். அல்லேலூயா. பலவீனம்தான், கைவலிதான், கால்வலிதான், முட்டு வலிதான், பாக்கெட்ல பணம் இல்லதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிற. சில பேர் நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடு போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ. நான் சொன்னல, ஊருக்கு வந்த உடனே எனக்கு என் மனைவிக்கும் டக்கா போறேன்னு சொன்னேன்ல. அந்த யாருக்காவது சுவிசேஷம் சொல்லும் போது சொல்லுவேன், ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் பிரதர், குடும்பத்துல சமாதானம். பிசாசு சொல்லுவான், நீ சமாதானமா இருக்கியாம்பா, நீ இப்படி ஒரு கேள்வி கேட்பான், நீ சமாதானமா இருக்கியா? உன் பொண்டாட்டிட்ட இப்பதானே உன் பொண்டாட்டிட்ட அடிச்சுட்டு வந்துட்டு இங்க வந்துக்கிட்டு சமாதானத்தை பத்தி பேசுறியோ? எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்க சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படியே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இருக்கிற இந்த பலத்தோடு போ. பலவீனம்தான், கைவலிதான், கால்வலிதான், முட்டு வலிதான், முதுகு வலிதான், நடக்க முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடு போ. பவுல் சொல்றாரு, எப்பா எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதே, முல்லை எடுங்கப்பான்னு ஜெபிக்கும் போது முல்லை எடுக்கல, ஆனால் கிருபையை உண்டு பண்ணின தெய்வமாக இருக்கிறா. எனக்கு கால்வலி இருந்தாலும் அந்த வலியோடு நடந்து போய் ஊழியம் செய்வதற்கு பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறா. டாக்டர் என்னைய பார்த்து சொன்னாங்க, மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது, ஸ்பீடாலாம் நடக்கக்கூடாது அப்படின்னாரு. ஸ்பீடா நடக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, பைக்கில் போகக்கூடாது, உங்களுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னாரு. எனக்கும் சோர்ந்துட்டேன். இந்த வார்த்தை கேட்டால் யாருக்கு தான் சோறு வராது? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து இருக்கிறோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். குண்டு தூக்கி போட்டது போல போட்டாங்க.
போடு, இதுல எஃபெக்ட் மேக்னெட் பவர் இருக்கிறதுனால உங்க நெஞ்சையும் தலையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று, உங்களுக்கு ஹார்ட்டையும் இதையும் ஓப்பன் பண்ணி தலையும் பண்ணி இருக்கிறதுனால மாடிப்படி ஏறக்கூடாது. இப்படி வரிசையா சொன்னாங்க. நானும் என் மனைவி ஒரு நேரம் இப்படி போறோம், முடிஞ்சதுப்பா நம்ம வாழ்க்கை அப்படிதானே வரும். ஏக்கா சொல்லுங்க, டாக்டர் சின்ன காரியத்தை சொல்லிட்டா பெட்டை விட்டு இறங்காதே. இறங்கவே மாட்டேன். டாக்டர் சொல்லிட்டார், இறங்கவே மாட்டேன். கொரோனா வந்தது, பூட்டி இருக்காதவ, யாருக்கும் கை கொடுக்காத, கொடுக்கவே மாட்டேன். கையை கொடுத்தானே கை வழியா வந்துடும் கொரோனா. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் அப்படி சோர்ந்து நடக்கும்போது ஒரு சத்தம் வந்தது, நீ பலவீனன் அல்ல, பலவான். டாக்டர் இந்த மாதிரி காரியத்தை சொல்லி இருக்கும் போது என் வாழ்க்கை முடிந்தது, ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி சோர்ந்து நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில ஒரு சத்தம் பிறந்தது, நீ பலவீனன் அல்ல, நீ பலவான், நீ பலவான்கிற ஒரு சத்தம் கேட்ட உடனே என் நடைய மாறிட்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அதுவரை இப்படி நடந்துகிட்டு இருந்த சொல்லையும் ஒரு பலன் வந்தது. அல்லேலூயா. மனைவி எப்பா 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 பப்பா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டாருமா. போன் வருது. அந்த உடனே தான் வல்லநாடுல இருந்து, ஐயா கொஞ்சம் செய்தி கொடுக்க வர முடியுமா? டாக்டரு ஸ்பீடா நடக்க கூடாதுன்னாரு, பைக்கில் போக கூடாதுன்னாரு. இவர் வல்லநாடுக்கு பஸ்ஸில் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை தந்துட்டார், பலன் தந்துட்டார் சொல்லிட்டு இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொன்ன உடனே போக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அன்னையிலிருந்து இதுவரை கர்த்தர் கன்னியாகுமரி வர டூ வீலரிலே போய் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். சில நேரங்களில் மாடிப்படியில் திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், ஜெப நேரத்தில் பெரிய ஆஸ்பத்திரி அந்த சிகிச்சைக்கு 4வது ஃப்ளோருக்கு போ, 2வது ஃப்ளோருக்கு போன்னு சொல்லிட்டு சில காரியத்தை சொல்லும் போது அந்த துணிந்து கொண்டு போக கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எதையோ குறித்து சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். நம்மளை பலப்படுத்துகிற தேவன். இருக்கிற இந்த பலத்தோடு போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். அனுப்புகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பலனா இருந்து ஊழியம் செய்யலாம். நல்ல கைகாலாம் நல்ல பலனா இருந்து ஊழியம் செய்யலாமா? செய்ய முடியாதா? சில நேரங்களில் பார்த்துருக்கேன். ஜோதி அம்மா வந்திருக்காங்க, அந்த அம்மா தாயார் வந்திருக்காங்க, கால்லாம் வீங்கி போயிருக்கும். இம்மா ஊழியத்துக்கு வரீங்களா? வரையான்னு சொல்லிட்டு சும்மா நிற்க முடியல. கட 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 சின்ன பிள்ளை மாதிரி போய் டாக்ஸ் கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் தான் வரும், இருக்கிற இந்த பலத்தோடு. சின்ன சின்ன காரியம் வந்தோன்னா சோர்ந்துரும்ல, தலைவலி வந்தோன்னா சோர்ந்துரும்ல, சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்திக்கப்பட்டவன சோர்ந்துரும்ல. ஒரு நேரம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது, என் மக பலவீனமா இருக்கும்போது, நான் சுகமளிக்கிற தேவன் என்று நீ சொல்வாயா அப்படின்னார். எனக்கு கைகாலாம் ஆடிட்டு, எனக்கு 2 ஆப்ரேஷன், என் மனைவிக்கு கற்பப்பைய தூக்கி வீசியாச்சு, மக பலவீனமா இருக்கிறா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சத்தம் கேக்கு, நான் சுகமளிக்கிற தேவன் என்று சொல்வாயான்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னேன், எங்க போனாலும் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம பலவீனமாக இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ. தெரியும் ஆண்டவருக்கு நம்மளுடைய பலவீனங்கள் தெரியும், பலன் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார், இதயத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், துக்கங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், நம்முடைய இதய பாரம் தெரியும், இதய துடிப்பு தெரியும். அவருக்கு தெரிந்ததுனால தான் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னாக்கி, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஓடுவாங்க, பிடி உஷாவா, அவங்கள மாதிரி நானும் இருந்தனைக்கு நானும் ஓடி போய் என்னத்தை சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாமே.
ஏக்கம் இருக்கத்தானே செய்யும், ஆசை இருக்கத்தானே செய்யும். எனக்கும் பல கோடி ரூபாய் தந்துட்டார், இன்னைக்கு நானும் நல்லா பெரிய ஊழியமா பண்ணலாமே, ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். ஆண்டவர் சொன்னாரு, மகனே மகளே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இந்த பலத்தோடு போ. கொஞ்சம் கையை தட்டி ஓரா கொஞ்சம் ஜெபிக்கலாமா? ஓ ராகாத்தாராபா, இருக்கிற இந்த பலத்தோடு ரீமானா ஷக்காத்தாராபாலாபா. பலவீனம் என்று சொல்ல வேண்டாம், அவர் பலப்படுத்துகிற தேவன். என்ன பலவீனம் இருந்தாலும் அவர் பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோடு அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? முதல்ல பலவீனத்தின் மத்தியிலையும் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, சத்துருக்களை முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளலாம். 16வது வசனம், 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். அல்லேலூயா. ஒரே மனுஷனையே முறியடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். பல நாட்கள் சத்துரு பின்தொடர்ந்து வரலாம், கெடுத்து போடலாம், வருகிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடலாம், தடை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் கிருபை பெரியது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். தேவனோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது, நம்ம கூட இருக்கும்போது, நமக்கு ரோதமாய் எழும்பி வந்த சத்துருக்களை துரத்திவிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீதியானியர்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள், அருவருப்பான காரியத்தை செய்தார்கள், கெடுத்து போட்டார்கள், சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாதபடியே ஆக்கிவிட்டார்கள். சில நேரம் நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் சத்துருக்களை முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா தாராபா ஷாதா ராபாலாபா. பிரச்சனைகளை முறியடிக்க அவர் வல்லமையுள்ளவர். இருக்கிற இந்த பலத்தோடு போகும்போது சத்துருக்களை முறியடிக்க அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்க அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். சில நேரத்தில் பிரச்சனையை கண்டே சோர்ந்து போயிடுவோம். பிரச்சனை போராட்டம், பிரச்சனை போராட்டம். ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் அறிவர் தூக்கம் வருதா? சில நேரம் கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ற மாதிரி நடிக்கிறமா, ஆக்சுவலாக தூங்கிடுவாங்க. இல்லையா? ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் ரொம்ப குடிக்கிறார் பிரதர். அப்படியா? ஒரு காரியம் செய்யுங்க சிஸ்டர், கையில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு உங்க கணவர் படுத்திருக்கும் போது தலையில தடையுற மாதிரி ஜோம் பண்ணுங்க, உங்க கணவரை கர்த்தர் ரட்சித்து விடுவா. அப்படியா பிரதர் அப்படின்னு அவங்க கணவர் நல்ல போதையில தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க கையில தேங்காய் எடுத்து, இயேசுவே உங்க ரத்த துண்டிய மகிமையில இறங்கட்டுப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அவர் படுத்திருக்கும் போது தலையை தடையுற மாதிரி இயேசுவின் ரத்தம் என் கணவருக்குள்ள குடிகார ஆவியே போ போ போன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டாங்க. மறுநாள் நினைச்சாங்களாம் கணவர் ரட்சிக்கப்பட்டு அழகா வருவாருன்னு. வாசல்ல உட்காந்துருக்காங்களாம், சாரத்தை தோல்ல போட்டுட்டு போதையில எப்படி வந்தாராம். அவர் சொன்னாரு, பிரதர் செவிக்கிறதுக்கு முன்னாடி சாரம் கட்டிட்டு ஒழுங்கா வந்தார், லுங்கி கட்டிட்டு. ஜபம் பண்ணி மறுநாள் பாக்குறேன் டவுசரோட கையில சாரத்தை தூக்கிட்டு என் பேரை சொல்லிட்டு உள்ள அப்படி வாராரு. எனக்கு பயங்கரமாயிட்டு. நான் சொன்னேன், ஜபத்தை விட்டுறாதீங்க. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல சத்துருக்களை முறியடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க சொல்லுவாங்க, அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க, ஜோம் பண்ணி முடிய அற்புதம் நடந்த உடனே போன் பண்றாங்களோ தெரியாது, பிரச்சனை வந்த உடனே 10 கால் வந்துடும். பிரதர் இன்னைக்கும் நேத்தாவது சாரத்தை கையில கொண்டுட்டு வந்தாரு, இன்னைக்கு சாரத்தை இங்கே போட்டுட்டு வந்துட்டார். கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த சௌகரியம் விடல, ஒவ்வொரு நாளும் தேங்காயை தூங்கிட்டு போதையில படுத்திருக்க மனுஷனுக்கு என்ன தெரியும்? அவன் தலையை தடவுறாளான்னு தெரியாது,
ஆனா ஜெபிக்க 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 அந்த கிரிகள் எல்லாம் கத்தர் அழித்து போட்டு இன்னைக்கு சபைக்கு தூணா இருக்க கத்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு கணவன் மனைவியாய் சேர்ந்து வந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். மீதியானரை முறியடிக்கிற தேவன், சத்துருக்களை முறியடிக்கிற தேவன், நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அவர் முறியடிக்கிற கத்தராக இருக்கிறார். சில சோர்ந்து போயிருக்கலாம். அந்த பின்தொடர்ந்து கொண்டே வருது, சத்துரு பின்தொடர்ந்து கொண்டே வருது. வருவான் வருவான். நமக்காக சில நேரங்களில் செங்கடலை ரெண்டா பிளந்திருப்பாரு, வந்துகிட்டு தான் இருப்பான். அப்பா செங்கடலை பிளந்துட்டாருன்னு சொல்லிட்டு செங்கடலை நடந்து வந்தாலும் செங்கடல் நடுவே வரத்தான் செய்வான். சத்துரு எங்க போனாலும் விட மாட்டான். ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, பிரதர் எங்க வீட்டில் வந்து ஜோம் பண்ண வாங்க. போய் ஜோம் பண்ணோடனே அங்கே கொஞ்சம் சில இரல்கள் காரியங்கள் ஜோம் பண்ணி தண்ணியெல்லாம் இயேசுன்றத்தன்னு சொல்லி தெளிச்சாச்சு. இருங்கம்மா தேவ சமாதானம் உண்டாகும். வந்தாச்சு. நம்ம மக்கள் இருக்கிறாங்களே, ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஊழியக்காரங்கள் இல்லை, 10 ஊழியக்காரங்களும் கூப்பிடுவாங்க வீட்டுக்கு. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையோ? எண்ணெயை விட்டுட்டு அடுத்தால இன்னொரு ஒரு அம்மா, அவங்க பெரிய தீர்க்கதரிசி. அந்த அம்மாவை கூப்பிட்டு, அந்த அம்மா எப்போ எங்கே போனாலுமே கட்டு இருக்கு புட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தாயார் அவங்க கண்ணுக்கு வர்றதெல்லாம் கட்டும் புட்டு தான் தெரியும். அந்த தாயாரை கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்ன உடனே அவங்க ஜோம் பண்ணிட்டு, உன் வீட்டுக்குள்ளே சுற்றி பாம்பா இருக்கிறது. வீட்டை சுற்றி என்ன இருக்குது? பாம்பா இருக்குது. நீ உடனே வீட்டை விட்டு காலி செய் அப்படின்றாங்க. அந்த தாயாரும் அங்கங்க பார்த்து வீட்டை காலி பண்ணி வேற இடத்து வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வருது, பிரதர் நான் வீட்டை காலி பண்ணிட்டேன், எனக்கு சமாதானம் இல்லை. வேற ஊழியக்காரங்க சொன்னாங்க, சொல்லலை, சமாதானம் இல்லை, அதனால வேற வீட்டுக்கு போயிட்டேன். சரி, அந்த வீட்டில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பாம்பு விடுமா? எங்கே போனாலும் உன்னை நான் பின்தொடருவேன், தொடரதான் செய்யும். அந்த வீட்டுக்குள்ள ஜோம் பண்ணும்போது நைட்டுலாம் கனவுல, அது வேற ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்களாம் பாம்பா இருக்குன்னு. இவங்க நைட்டு படுத்திருக்கும் போதெல்லாம் பாம்பு கனவா வந்திருக்கு. பாம்பு படம் எடுக்கிறதுக்குள்ள கொத்துறது. பிரதர் இந்த அந்த வீட்டில் கூட பாம்பினிய கொத்தல, இங்க வந்து கொத்துது. நான் சொல்ல, இதை விட்டு காலி பண்ணிட்டு போனீங்கன்னா பாம்பு தின்றும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க வீட்டை காலி பண்ணணும்னு, இங்க எந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான் இருக்கும். எந்த வீட்டுக்கு போனாலும் சத்துரு பின்தொடரணும். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணுங்க. எந்த சத்துரும் உங்க வீட்டுக்குள்ள வராதபடி கர்த்தருடைய கரம் வெளிப்படும். எந்த சத்துரும் உள்ள வராதபடி கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் மூடும். சத்துருக்களை துரத்தி அடிக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். பாம்பு வரலாம், பள்ளி வரலாம், பூரா வரலாம், எதுனாலும் வரலாம். நாம் ஆராதிக்கும் போது எல்லாவற்றையும் பின்னிட்டு திரும்பி போக அழித்து போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சொன்ன, தயவுசெய்து இனிமே எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு எத்தனை வீடு தான் காலி பண்ணுவீங்க? பாம்பு வருது, பள்ளி வருதுன்னு. எல்லா வீட்டுகளையும் பாம்பும் பள்ளியும் வரும். ஜெபிக்கும் போதுதான் பாம்பையும் பள்ளியும் கர்த்தர் அப்புறப்படுத்துவா. அல்லேலூயா. ஆவில் அப்பதான் அவங்க கண்ணே திறக்கப்படுச்சு அந்த சகோதரிக்கு. இனிமே அந்த அம்மாவை கூப்பிட மாட்டேன். அந்த அம்மா எங்க போனாலும் கட்டு இருக்கு புட்டு இருப்பும்பாங்க. தயவுசெய்து அம்மாவை கூப்பிடாதீங்க. ஒரே ஒரு அம்மா இருக்காங்க, டேடிமா, அவரை கூப்பிடுங்க. உங்க பாம்பை எல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நம்மை பின்தொடர்ந்து வருகிற, கெடுத்து போட்ட, ஆகாரம் கூட சாப்பிட முடியாமல் இருந்த சத்துருவை கெடுத்து போட வல்லமை உள்ளவராய் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி, தேவன் நம்ம கூட இருந்தா போதும், தேவன் நம்ம கூட இருந்தா போதும். மீதியானரை முறியடி, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அவர் முறியடிக்க வல்லமை உள்ளவர். ஒரு பிள்ளைக்கு அப்போ பிக்ஸா வந்துடும், தூக்கிட்டு ஓடுவாங்க. நாகர்கோயில் அந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் போனாலே திருவனந்தபுரமோ நாகர்கோயில் தெரியல, மறந்தாப்புல இருக்கு, 1 லட்சம் ரூபா ஐசியூ வார்டுக்குள்ள வச்சுறாங்க. போயிட்டு அட்மிட் பண்ணி வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தாலே 1 லட்சம் காலியாக இருக்குது பிரதர் அப்படின்னாங்க. அப்போ சரி நான் வாரம் ஜோம் பண்ண வாரம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஆர்சி ஃபேமிலி தான், சுற்றி வர எல்லாமே ஆர்சி கூட்டங்கள் தான். இந்த இவங்களும் ஆர்சி ஃபேமிலி தான். குடும்பத்தில் 1-2 பேர் தான் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. சரி வாரம் பிரதர்னு கிளம்புற நேரத்தில் பிள்ளைக்கு ஒரு மாதிரி வந்திருக்கு. நேராக எங்கே கொண்டு போயிட்டாங்க? ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டாங்க. நான் அந்த ஊருக்கு போயிட்டேன். போய் அவங்க கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு
ஜோம் பண்ணும்போது ஆவியானவர் வெளிப்படுத்தினார், தரித்திரத்தின் ஆவிக்காக ஜோம் பண்ணு, அடிச்சு ஜோம் பண்ணு. இந்த ஜனங்கிட்ட தரித்திரத்தின் ஆவினா தெரியாது, அவங்களுக்கு தரித்திரத்தின் ஆவி தெரியாது. எல்லாம் ஜோம் பண்ணும், இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வேற எதையும் கூப்பிடாதீங்க தப்பி தவறி, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிட சொல்லிட்டு ஆவியில நிரம்பி தரித்திரத்தின் ஆவியை, பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை, இயேசுவை நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் சொல்லி ஆவியில நிரம்பி சோமனிக்கிட்டே இருக்கும்போது தூரத்திலே ஆஸ்பத்திரியில் இருந்த மனிதனுக்கு, இந்த சின்ன பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார், அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு டேனும் ஒவ்வொரு லட்ச ரூபாய் செலவழித்துக் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் சொல்லி ஆவியில நிரம்பி செபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். அன்னையோடு அந்த பிள்ளைக்கு பலவீனத்தை எல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு வர நல்லா இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு சமயம் பாலஸ்தா மண்டலத்தில் பிரேயர் நடக்கும்போது வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டின தெய்வமாக இருக்கிறார். ஒரு மனிதனை முறியடிப்பது போல, ஒரு மனிதனை முறியடிப்பது போல சத்துருக்களை முறியடிக்க வல்லமையுள்ள தேவன். செங்கடல் வரலாம், செங்கடல் வரலாம், செங்கடலுக்கு ரெண்டாய் பிளந்து தேவ பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக நமக்காக ஒரு பாதையை உண்டு பண்ணி அந்த பாதையை நம்மளை நடத்துவதற்காக தேவன் சில நேரங்களை நடத்தி கொண்டு வரலாம், பின்னாடியே பின்தொடரலாம். தேவன் பலந்த இடத்துக்குள்ளே சத்துரு வரலாம். ஆனால் அவன் வந்தாலும் தேவன் நம்மளை கிருபையாய் கரம் பிடித்து நடத்தி செல்வார். சத்துரு பின்னாடி வந்தனைக்கு அவனை மூழ்கடித்து போடுவார், செங்கடலை கொண்டு அவனை அழித்து விடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உங்களை பின்தொடர்ந்த சத்துரு, பின்தொடர்ந்த பலவீனத்தை எல்லா கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாக எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா தாரா சந்தாரா பலம். கிதியோன் தான் கேட்டா, நீங்க எங்க கூட இருந்தா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஆண்டவரே? எப்பா இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நான் முறியடிப்பேன் என்று சொன்னார். மீதியானரை மூன்றாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 15வது வசனம். சரி 17வது வசனம். அப்பொழுது அவன், இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் பலவீனமான நேரத்திலையும் பலன் தருகிற தேவன். இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்கிற தேவன். நமக்கு பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். என்ன பலவீனமானாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். சத்துருவை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல சத்துருவை முறியடிக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நீங்க எங்க கூட இருக்கிறீங்களா என்று கேட்கும்போது, அடையாளத்தை கேட்கும்போது அடையாளத்தையும் காண்பிக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அடையாளத்தையும் காண்பிக்கிற தேவன். எப்படிப்பட்ட அடையாளம் தெரியுமா? இவர் பலி செலுத்தும் போது பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இவர் எப்படிப்பட்ட அடையாளத்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் கேட்கிற அடையாளம் கொஞ்சம் 6ஆம் அதிகாரத்துல அப்படி 36 வாசிக்கும் போது, 37 வாசிக்கும் போது அவர் சொல்றார், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி எதுல தான் பெய்யணும்? எவ்வளவு ஒரு அடையாளம் பார்த்தீங்களா? பனி தோல்ல தான் பெய்யணும். ஆண்டவரே, அவர் சொன்ன உன் கூட இருக்கிறோம்ப்பா, என் கூட இருந்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை காட்டுங்க சொல்லும் போது, தோல்ல தான் பனி இருக்கும் போது தோளிலே பனி பெய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்போது கேட்கார் ஆண்டவர், தோல்ல இருக்கக்கூடாது, தோலை சுற்றி இருக்கும் போது அதையும் அப்படி செய்தார். நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கிற தெய்வத்தை, அடையாளத்தை காண்பிக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பொருள் எடுக்க போனேன் பிரதர், ரயில்வே கேட்டு பூட்டி இருந்தா திரும்பி வந்துடணும், திறந்திருந்தா. அல்லேலூயா. ஒரு அம்மா பொண்ணு பார்க்கும்போது, பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போது சொன்னாங்களாம், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. பொண்ணு டீச்சரு, நல்லா படித்த பிள்ளை, சேலரிலாம் நல்லா வாங்குது, ஒத்தைக்கு ஒரே ஒரு பிள்ளை, சொத்து சுகம் இருக்குது, இவங்களுக்கு பிடிச்ச உடனே இவங்க கேட்டிருக்காங்க, ஆண்டவரே
நான் போகும்போது அவள் பச்சை கலர் சேலை உடுத்திருந்தாள். என் மகனுக்கு உள்ளத்துல பிடிச்சிருக்குல்ல, போய் கெட்ட பேசி முடிக்க வேண்டியதானே. போகும்போதே, ஆண்டவரே இவள் பச்சை கலர் சேலை உடுத்திருந்தாள். அவ போகும்போது ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருந்தானா. பச்சை கலர் சேலையை உடுத்த நினைச்சிட்டே வந்தேன். இவங்க பச்சை கலர் பச்சை கலர் பச்சை கலர். அங்க போனா ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு முட்டாயா மாறிட்டு. உடனே பார்த்துட்டு, பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சோத்திராண்டவரே, நான் ஒரு அடையாளத்தை கேட்டேன். ஆரஞ்சு கலரால உடுத்திருக்கா, ஆரஞ்சு கலர்லேயே உடுத்திருக்கா. கடைசியில கல்யாண சேலை பச்சை கலர்ல எடுத்து கொடுத்தாங்க. பிள்ளை படிச்சிருக்கு, டீச்சரு, நிறைய சேலரி வாங்குறேன்னு சொன்ன உடனே அடையாளம் கேட்ட அடையாளம் சம்திங்கிறாங்க. வந்த உடனாலும் பரவாயில்ல, முடிச்சிட்டாங்க கல்யாணத்தை. நம்ம அடையாளம் அப்படி அல்ல. எனக்காக கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தினாரே, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை எனக்காக கல்வாரியில சிந்தினாரே. அடையாளத்தை கேட்கும்போது, யோனாவின் அடையாளத்தை விடையாப்பா ஒரு அடையாளம் தேவை உனக்கு. இருக்கிற இந்த பலத்தோடு போயிட்டு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். மீதியானரை முறியடிப்பது போல முறியடிக்கிற தேவன், அடையாளத்தை காண்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, நம்ம செலுத்துகிற பலியையும் அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம செபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். எப்படி செபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கற்றுக் கொடுக்கிற தகப்பனை ஆராதிக்கிறோம். அதாங்க சொல்லப்படுகிறது. மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பகல் கை போட்டு சொல்லுங்க, நீங்க பராக்கிரமசாலி, உங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். நீங்க தான் பராக்கிரமசாலி, நீங்க தான் பலவீனன்னு அவருக்கு தெரியும். உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு தான் தெரியும். இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு மறந்தாப்புல இருக்கு. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, விடுதலை உபவாச ஜெபத்தை நடத்து அப்படிங்கிறாரு. எனக்கு பகிர் நைட்டு. ஏன்னா வாரத்துக்கு 500 பாசியா தருவாங்க. 500 வச்சு ஊழியம் வீட்டை கடத்துறதுக்கே பெரிய பாடு. வாடகை கொடுக்கணும், பயங்கர கஷ்டம். கூப்பன் அரிசி வாங்கி அதெல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பகுதியில் மீட்டிங் நடத்துன்னு சொல்லும்போது 3 மாதம் தாமதம் பண்ணினேன். ஏன்னா வீட்டை ரன் பண்ணுறதுக்கே போதும்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் தான் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டேன். ஆண்டவரே, 3ஆவது மாதம் ஒரு எச்சரிப்பின் செய்தி வந்தது. அசதியாயிராதே, சுதந்திரித்துக்கொள், அசதியாயிராதுன்னு ஒரு சத்தம், எச்சரிப்பின் வார்த்தை வந்த உடனே எனக்கு கைகாலெல்லாம் ஆட ஆரம்பித்து விட்டது. ஒரு அடையாளத்தை கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் தான் என்ன நடத்த சொல்கிறீங்க, ஆனால் ஒரு அடையாளத்தை தாங்கப்பா, ஒரு அடையாளத்தை தாங்கன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணின தேவனாக இருக்கிறார். நேராக போய் சொல்லலாம். அந்த மட்டடி இருக்கிற கல்யாண மண்டபத்தில் போய் கேட்க போனோம். அவர் இன்னைக்கு பாஜகவில் மெயினான ஆளாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டோம், ஐயா மீட்டிங் நடத்துறதுக்கு நடத்துங்க, ஆண்டோடைய காரியம் தானே நடத்துங்க, எவ்வளோ? 2000 ரூபா. என் மனைவி சொன்னா, ஏன் 500 குறைங்கண்ணே அப்படின்னா. தங்கச்சிக்கு இல்லாததா 1500 அப்படின்னாரு. மாதம் மீட்டிங் நடத்திட்டு மறு மாதம் சொன்னாரு 1500 தந்தா போதும், கரண்ட் பில் வேண்டான்னாரு. அல்லேலூயா. எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன். அடையாளத்தை காட்டணும்னைக்கு கர்த்தர் காட்டுகிற கர்த்தராக இருக்கிறார். இன்னொரு அடையாளத்தை நேற்று காட்டினார். சொன்னனைக்கு வெறி பெரிய பிரச்சனை ஆயிப்போம். அல்லேலூயா. ஆமா, நேற்று ஒரு அடையாளம் ஆச்சரியமா இருந்தது. பிள்ளைக்கு போயிட்டாலோ, அவளுக்கு சாதி சான்றிதழ், பிஐ சான்றிதழ் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்ன சான்றிதழ்? பிஐ சான்றிதழ். அவளுக்கு பேய் சான்றிதழ் எடுத்தேன்னு சொல்றாங்க. அது தகப்பனுக்கும் பேய் சான்றிதழ் வரும். சோத்திரம். இந்த பேய் சான்றிதழை கண்டாலே நமக்கு பிடிக்காதே. ஆண்டவரே, பேய் சான்றிதழுக்கு போகணுமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இது முடியாதா? அவங்க சொல்றாங்க முடியவே முடியாது. இந்த சான்றிதழ் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைய
அங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாங்க. எனக்குமா வேணும், ஆமாம் உங்களுக்கும் கேட்டிருக்கு. சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் டிசி எங்கே போச்சுன்னு தெரியல. ஆமாம். அப்போ எங்கே நீங்கள் ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நான் எங்கே போய் எங்கே ஞானஸ்தான சர்டிஃபிகேட் எடுக்க? அல்லேலூயா. சொன்னாங்க 2 இருந்தால் தான் கிடைக்கும் இந்த பேய் சான்றிதழ். சோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், எங்கே போய் கிடைக்க? சரி விடுமா, கர்த்தருக்கு சித்தம் ஏதோ அதை நடக்கட்டும் அப்படின்னு நேர என் தம்பி போய் அல்லேலூயா ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு ஆச்சரியம். இல்லை ஏன் நீ வராத, நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னதான் சொன்னான்னு தெரியல. அந்த கார்டை கொண்டா இந்த கார்டை கொண்டா, ஃபாதர் தாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து, நான் பரவாயில்லையே எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்திருக்கேன், துருதி போடப்பா. அல்லேலூயா. எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறா. அவங்க பிஜேபியா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கலாம், முஸ்லீம் இயக்கமாக இருக்கலாம், நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம நேசிக்கக்கூடியவங்களா, தேவன்ட்ட அடையாளம் கேட்கும்போது அவர் கொடுக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்காக இரத்தம் சிந்தினாரே, நமக்காக இரத்தம் சிந்தினாரே, கல்வாரியில் நமக்காக இரத்தம் சிந்தினாரே, கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினாரே. ஒரு மனுஷனை அடிக்கிறது போல, முறியடிக்கிறது போல கர்த்தர் முறியடிக்க வல்லமை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா தராபா, பிரச்சனையை முறியடிக்க வல்லமையுள்ள தேவன். அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அடையாளத்தை காட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை பார்க்கிறோம்னா பிரச்சனையை தான் பார்க்கிறோம், போராட்டத்தை தான் பார்க்கிறோம். நானா உங்களை கொண்டுதான். கடைசியா முடிக்க போறேன். ஒரு சகோதரி, விபச்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, எப்படி யோவான் 4 அந்த காரியத்தை சமாரிய பெண் இந்த காரியத்தை பார்த்தது போல ஒரு சகோதரி பயங்கரமான விபச்சாரத்தில் இருந்தவர்கள். விபச்சாரம் தான் அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் தொட்டு விட்டார், அவங்கள தொட்டுட்டார். அப்புறம் அவங்கள போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கேன்சர் வியாதியில் சிக்கி கொண்டார்கள். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அவங்களுக்குள்ள ஒரு எப்படியாவது நிறைய பேர் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும்ங்கிற ஏக்கம் இவங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் சத்துரு எதை காட்டினார் என்று சொன்னால், நீ விபச்சாரி, நீ இந்த பழக்கத்தை செஞ்ச, நீ இவனை கெடுத்துட்ட, நீ இவனை கெடுத்து, இந்த வாலிபரை நீ மோசம் போக்குன, இவன்கிட்ட பணத்தை பிடுங்கன்னு சொல்லி சத்துரு படம் போட்டு காட்டி கொண்டிருந்தான். சகோதரி செபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் துரிதப்படுத்தினார், நீ போ அந்த சகோதரிட்ட போய், என்னதெல்லாம் ஆண்டவர் துரிதப்படுத்துறாரு உங்களை பார்க்க சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஏதோ உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கண்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க சிஸ்டர் அப்படிங்கும்போது, அதை நான் முதல்ல அருவருப்பான காரியத்தை செஞ்சேன். இப்போ இயேசு என்னை தொட்டுட்டாரு, இயேசுவோடு வந்துட்டேன். ஆனால் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல என்னால் முடியல. ஏன்னா சத்துரு என்னுடைய அந்த முன்னாடி நான் செய்த தவறை என் கண்ணுக்கு முன்னாடி காட்டி கொண்டே இருக்கிறானாங்களே. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே இயேசுவே, இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்கள் துணிஞ்சு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன உடனே அந்த சகோதரி துணிந்து போய் சத்துருடைய சத்தத்தை கேட்கல, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த சத்தத்தை பார்த்து இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொன்னது போல அந்த பலத்தோடு போய் ஊழியம் செய்தார்கள். கிட்டத்தட்ட நிறைய ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் அணுக்க
இருக்கிற இந்த பலத்தோடு போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ. எதையோ கண்டு யோசித்து கொண்டிருக்கிறோம்ல, கர்த்தர் தான் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன் கூட நான் இருக்கிறேன். பராக்கிரமசாலி. நீங்க சோர்ந்து போக வேண்டாம், பலவீனன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீங்க தான் பராக்கிரமசாலி. எல்லாம் டைம் ஆகி விட்டது. எழுமி நின்று ஓ ராகா தராபா. காணிக்க படிக்கிற பிள்ளைகள் முன்ன வந்து நில்லுங்கம்மா, ஜோமணி முடிய. ஓ ரீமானா ஷாகா தராபா லாபா ஓ ரீ கதராபாலா சந்த. ஃபாதர் வாங்க வாங்க டக்குன்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் எழுமி நின்று ஓ ராகா தனா ஷா ஓ ராகா தராபா. எல்லாம் எழுமி நில்லுங்க. ஆண்டவரே உங்க பலனப்பா, உங்க பலனப்பா. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சூதர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகரே. வாழ்வின் நாயகரே. நம் தாழ்வில் நாயகரே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகரே. ஸ்தோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை குறித்தோ, நாங்கள் முன் செய்த பாவங்களை குறித்தோ, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய செய்கையை, உம்முடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தருகிற பலத்தோடு தூராஷ்மா கதரபா கூரபா கதுரபா, உம்முடைய பலம் பெரிது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற பலம் சாத்தானை ஜெயிக்க கூடியது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற வல்லமை நுகத்தடியை முறித்து போடக்கூடியது ஆண்டவரே. அந்த பலத்தை நாங்கள் முழுவதுமாய் சார்ந்து கொண்டு எழும்பி நாங்கள் செயல்பட, எங்கள் எல்லைகளில் போராடுகிற, எங்கள் எல்லைகளை பயமுறுத்துகிற எல்லா மீதியானவருடைய ஆவிகளை ஆண்டவரே நாங்கள் கிதியோனை போல ஜெயித்து காட்ட ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த உம்முடைய உயிருள்ள வாக்குத்தத்தத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய, எங்களுடைய இந்த சத்தத்தை கேட்ட இந்த மண்டபத்துக்குள் வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில பலிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கோரேஸ் ராஜாவுடைய கையை பிடித்து ஆண்டவரே அவனுக்கு முன் சென்றது போல நீர் எங்கள் கையை பிடித்திருக்கிறீர், எங்களுக்கு முன் செல்லுகிறீர் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைக்க போகிறீர், இருப்பு தாழ்பால்களை முறிக்க போகிறீர். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தினுடைய புதையல்களையும் நீர் எங்களுக்கு தரப்போகிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு வந்த எல்லாரையும் நீர் பேர் பெறாய் ஆசீர்வதி. என்ன துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு, தோல்வியோடு, பயத்தோடு வந்திருந்தாலும் உம்முடைய இந்த வார்த்தையை நம்பி கடந்து செல்ல உதவி செய்யும். எல்லா கனமும் மகிமையும் நமக்கு தருகிறோம். உணவு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு பிரயாசப்பட்ட சிறியோர் பெரியோர் ஆண்டவரே என்னென்ன உதவிகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். வராத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். ஏசப்பா, வருகிற மாதங்கள்ல ஆண்டவரே, வருகிற திங்கட்கிழமை நடக்கிற மீட்டிங்ல அவங்களை கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்ற வார்த்தையின்படி ஏசப்பா நீர் எங்களுக்கு இதிலும் பெரிதானவைகளை காணப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா.
எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. தாயின் வயிற்றினிலே என் கருவை கண்டவரே, அவயங்கள் உருவாகும் என்னை குறித்து அறிந்தவரே. தாயின் வயிற்றினிலே என் கருவை கண்டவரே, அவயங்கள் உருவாகும் என்னை குறித்து அறிந்தவரே. உலக தோற்றம் முதல் முன்குறித்த தெய்வனீரே, உள்ளங்கையில் என்ன நீ வரைந்த தெய்வம் நீரே. உலக தோற்றம் முதல் முன்குறித்த நீரே, உள்ளங்கையில் என்ன நீ வரைந்த தெய்வம் நீரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. உடைந்த மண் பாண்டம் வீதியிலே கிடந்தேனே, அழகும் இல்லாமல் உருவற்று போனேனே. உடைந்த மண் பாண்டம் வீதியிலே கிடந்தேனே, அழகும் இல்லாமல் உருவற்று போனேனே. என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே, அழகும் சௌந்தரியமும் எனக்காக இழந்தவரே. என்னை மீட்டெடுக்க இறங்கி வந்த தெய்வம் நீரே, அழகும் சௌந்தரியம் எனக்காக இழந்தவரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. எல்லோரும் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். உலகத்தின் முடிவு வரை என்னோடு இருப்பவரே. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே
தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கு என்ன, நீர் மாத்திரம் போதுமையா. துவக்கமும் முடிவும் எல்லாமே நீர்தானே, ஆதியும் அந்தமும் எல்லாமே நீர்தானே. துவக்கமும் முடிவும் எல்லாமே நீதானே, ஆதியும் அந்தமும் எல்லாமே நீதானே. உமக்கு மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லையப்பா. உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழி இல்லப்பா. மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லையப்பா. உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழி இல்லப்பா. விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை, விலகாத தேவ கிருபை, மாறாத தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே ஹல்லேலூயா. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கு மாத்திரம் போதுமையா. யார் இருந்தால் எனக்கு மாத்திரம் போதுமையா. படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், ஏறெடுத்த ஜெப துதிக்காய், பாடல் படித்தவர்களுக்காய், உதவி செய்தவர்களுக்காய், சமையல் பொறுப்பை எடுத்த எல்லாருக்காய் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும், எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படட்டும். கர்த்தாவே எழுந்தருளும், எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு போகட்டும். கர்த்தாவே எழுந்தருளும், எல்லா சத்துருக்களும் அழிந்து நிர்மூலமாகி போகட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல